வணக்கம், நான் உங்கள் கவின், லெவல் 4 ரிப்பேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து. நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் பேசிக்காக சில காம்பனன்ட்ஸு நம்ம சொல்லித்தரோம். நாட் ஓன்லி பேசிக், அட்வான்ஸ் லெவலில் காம்பனன்ட்ஸோடைய சிமுலேஷன் எல்லாத்தையும் நம்ம டீச் பண்ணுறோம். அதில் ஒன் காம்பனண்ட் உங்களுக்காக இப்போ நம்ம அதனுடைய சிமுலேஷன், அதனுடைய ஒர்க்கிங் எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் ஒரு முக்கியமான காம்பனண்ட் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும், அதனுடைய சிம்பிள்ஸ், அதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் சில காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம டைரெக்டாக நம்ம காம்பனண்ட்டை பற்றி பார்க்க போயிடலாம். ஸோ இது கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் இது டிசி, டைரக்ட் கரண்ட், ஒரு பேட்ரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இது ஏசி. ஸோ இது 1 வோல்ட்டில் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 வோல்ட்ஸ். ஓகே. ஸோ 4 வோல்ட் பேட்ரி. ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். எல்இடியோடைய வோல்டேஜ் 2 வோல்டேஜ். நம்மகிட்ட 4 வோல்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இங்கே கிரவுண்ட் இருக்க மாதிரி ஸோ 2 வோல்டேஜ் எல்இடியை நம்ம 4 வோல்டேஜ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் இட் வில் பர்ன். இது டேமேஜ் ஆகிடும், பிகாஸ் ஹை வோல்டேஜ் போகுது. ஸோ இன்னொரு எல்இடி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 வோல்டேஜ், இது ஒரு 2 வோல்டேஜ். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். தெர் இஸ் நோ ஃப்ளக்சுவேஷன் இங்கே கிடையாது. 4 வோல்டேஜ் டிசியிலிருந்து வருது. 2 வோல்டேஜ் இந்த எல்இடிக்கும், 2 வோல்டேஜ் இந்த எல்இடிக்கும் போயிடுது. ஸோ எல்இடி ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. இன்கேஸ் நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இது பர்ன் ஆயிரும். எவ்வளோ வோல்டேஜ்? 4.5 வோல்டேஜ் கொடுத்தாவே டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதுவே நீங்கள் வோல்டேஜை குறைச்சிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அந்த எல்இடிக்கு தேவையான வோல்டேஜை நீங்கள் கொடுக்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ 4 வோல்டேஜ் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல எந்த ஃப்ளக்சுவேஷனும் கிடையாது. ஒரு சர்க்கியூட் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே. இந்த சர்க்கியூட்டுக்கு கெப்பாசிட்டர் வேணுமானா தேவையில்லை. பட் கெப்பாசிட்டர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சர்க்கியூட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கெப்பாசிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சர்க்யூட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன்ஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். பல ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர் வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஒர்க் அந்த இடத்துல நடக்குது. கேமரா யூஸ் பண்ணுறோம், கேமராவை திடீர்னு க்ளோஸ் பண்ணுறோம். அந்த ஒர்க்லாம் நடக்கும்போது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை இந்த கெப்பாசிட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபோன்ஸில் ஐசிஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஐசியை இன்க்ளூட் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக ஒரு ஸ்விட்ச் அண்ட் பிஎன்பி ஜங்ஷன் வச்சுக்கலாம். ஒரு ஜங்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணலாம். அதை மோஸ்ஃபெட் ஓகே, பி சேனல் மோஸ்ஃபெட். ஓகே, இது ஒரு சுவிட்ச் வேணும் இல்லைங்களா? நம்ம ஒரு ஃப்ளக்சுவேஷனுக்காக நமக்கு ஒரு சுவிட்ச் வேணும். ஆன் ஆஃப் அது போல் வரக்கு. ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் இட். ஓகே, ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இப்போ இதனுடைய
ஓகே 600 மைக்ரோமீட்டர். ஓகே பர்ஃபெக்டாக எல்இடி எரியுது. சம் ஃப்ளக்சுவேஷன் இந்த இடத்துல இருக்குது. ஃப்ளக்சுவேஷனோட செகண்ட்ஸை நம்ம இன்னும் குறைச்சிடலாம். இப்போ என்ன ஆகுது? ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, எல்இடி பிளிங்க் ஆகுது இல்லைங்களா? இது வந்து ஒரு ஐசியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் ஏற்படும் போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பீக்கரில் வாட் எவர் எந்த செக்ஷனும் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதோ அந்த செக்ஷனில் வரும். இதையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரானிக் டிவைஸில் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கெப்பாசிட்டரை நம்ம இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இல்லை, ஒரு 2 கெப்பாசிட்டர் வச்சுக்கலாம். இது 1 மைக்ரோ ஃபேரட். இதனுடைய இதை நம்ம ஒரு 30 மைக்ரோ ஃபேரட் வச்சுலாங்களா? ஓகே, இதுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்துடலாம். இன்னொரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம் ஒரே லைனில். இதுக்கும் கிரவுண்ட் கொடுத்துடலாம். இதனுடைய வேல்யூ 1 மைக்ரோ ஃபேரட். இதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதையும் 30 மைக்ரோ ஃபேரட் வச்சுட்டு டெஸ்ட் இட். என்ன பண்ணுதுங்க? வர்ற வோல்டேஜை இந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷனை ஸ்டேபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுங்க? இது வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு வர்றது இங்கே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ 2 கெப்பாசிட்டர் வைக்கும்போது 2வது கெப்பாசிட்டர் இன்னும் ஸ்டோர் பண்ணி ஃப்ளக்சுவேஷனே இல்லாமல் வோல்டேஜை அனுப்புது. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு கெப்பாசிட்டர் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் பர்ஃபெக்டாக வேலை செய்யலாம். ஸோ வேர் இஸ் தி கெப்பாசிட்டர்? ஸோ இதுக்கு சம் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 20 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துடலாம். லெஸ் டெஸ்ட் இட். ஏன்னா அது இந்த இடத்துலையும் சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஆனால் அதை தாண்டி போகிற இடத்துல உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனே இல்லை. ஏன்னா அது கெப்பாசிட்டர்ஸ் தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிவிட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகிற இடத்துல. பட் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஒரு கெப்பாசிட்டர் தாண்டி போகும்போது ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. செகண்ட் கெப்பாசிட்டர் தாண்டும் போது இன்னொரு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதை தாண்டி போகும்போது ஃபுல் ஸ்டெபிலைஸ்டாக இந்த எல்இடிஸ் பிளிங்க் ஆகாமல் எரியுது. ஸோ இந்த எல்இடிஸை நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? டிஸ்பிளே, கேமரா, ஸ்பீக்கர், மைக் எதுவாக வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? இது ஒரு ஐசின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இது போல் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு மொபைல் ஃபோனில் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இப்போ ஒரு ஃபோன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்னு சொல்லிட்டு இது கிரவுண்டோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபோன் இந்த செக்ஷனோ இல்லை இந்த முழு ஃபோனோ ஒர்க் ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஆனால் அடுத்து இருக்கிற 2 கெப்பாசிட்டருக்கு ஒர்க் ஜாஸ்தியாகும். ஸோ இது ஈஸியாக டேமேஜாக இருக்குது இன்னும் சான்ஸ். ஸோ அதே சீரீஸில் இருக்கிற 2 கெப்பாசிட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு கெப்பாசிட்டருக்கு இன்னும் இதனுடைய ஒர்க் அதிகமாயிரும். ஸோ இது அவ்வளோ ஹெவியான ஒரு ஃப்ளக்சுவேஷனை தாங்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஈஸியாக அடுத்த செக்ஷன் ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கெப்பாசிட்டி சீக்கிரமாக ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டியும் நீங்கள் எடுத்துட்டீங்க. லாஸ்ட்டாக 3 கெப்பாசிட்டி ஒரு லைனில் இருக்குது அப்படின்னா 2 எடுத்துட்டோம் ஃபால்ட்டுன்னு ஃபீல் பண்ணி. இந்த கெப்பாசிட்டி எடுத்தால் மொபைல் ஃபோன் ஆன் ஆகிடலாம், ஒர்க் ஆகலாம். ஏன்னா இந்த கெப்பாசிட்டி தான் ஃபால்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் 3ஐயும் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த செக்ஷன் கண்டிப்பாக பிளிங்க் ஆகும், ஃபால்ட் ஆகும். ஸோ நீங்கள் கெப்பாசிட்டரை இந்த 3 கெப்பாசிட்டரும் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா எஸ் கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் திருப்பியும் வைக்கணும். ஃபால்ட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க, ஷார்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அதை திரும்பவும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும். இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் சைஸ் கெப்பாசிட்டர் வச்சா கூட என்னாகும்? அது ஓரளவுக்காவது கொஞ்சமாவது ஸ்டெபிலைசேஷனை உருவாக்கும். ரொம்ப நீங்கள் வேல்யூ அதிகமாக கொடுக்க தேவையில்லை. பட் ஸ்மால் வேல்யூவாவது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அது ஓரளவுக்கு ஃப்ளக்சுவேஷனை சால்வ் பண்ணும். ஸோ 3 ஸ்மால் வேல்யூவில் கெப்பாசிட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இந்த இடத்துல முதல்ல இருந்ததை விட ஃப்ளக்சுவேஷன் கம்மி. ஸோ இந்த கெப்பாசிட்டருடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும், ஃப்ளக்சுவேஷன் குறையும். இப்போ 30 மைக்ரோஃபாரடை வச்சுட்டோம். இது ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த எல்இடி எரியுது. அண்ட் தென் இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கெப்பாசிட்டர் தான் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் இந்த எல்இடிஸ் எரிய ஆரம்பிக்கும். இது சார்ஜ் ஆன அடுத்த செகண்ட் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டேபிளான வோல்டேஜை இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது சின்ன வேல்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், பட் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. பட் மேனுஃபேக்சரர் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம ஸ்கீமேட்டிக்ஸை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு கெப்பாசிட்டர் வேலை செய்யும். கெப்பாசிட்டர்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.